நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக யாருன்னா நடிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த படம் பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு 10 மூவி எட்ட ஒரு டைரக்டர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வரே தெரியல, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக படம் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற எந்த படமும் அவரது பார்த்ததில்லை, பட் இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்கேன். டான்ஸ்னாவே வந்து சூப்பராக பண்ணுவார். RTX வந்து மிரட்டி இருப்பார். இந்த படத்தில் எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காரு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பொங்கல் மெட்ராஸ்காரன் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து முழுக்க வேற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ல 2 பேருமே அடிச்சுக்கிற அந்த சீன் பயங்கரமாக இருந்தது, ரியலாக பார்க்குற மாதிரி இருந்தது. கலையரசன் சார் இந்த மாதிரி நிறைய மூவி நடிச்சிருக்கார், பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ த மூவி வாஸ் வெரி குட். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க, செம்ம ட்ரீட் இருக்கு. சூப்பராக இருக்குது படம். ஆனால் செம்ம ட்விஸ்ட்டு படம், ஃபுல்லாக பயமாக பண்ணியிருக்கிறாங்க. ஷேன் நிகம் வந்து துண்டா நிறுத்திருக்காரு படத்தை, ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப்லலாம் அவ்வளோ ட்விஸ்ட்டு, 2 பாட்டுமே செம்மையாக இருக்குது. நல்ல படம், எல்லோரும் வந்து பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் செம்ம ட்விஸ்ட்டுங்க, வந்தீங்கன்னா பயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் கணிக்கவே முடியாது, எதனால் என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும் எல்லாருக்கும். சமீபத்தில் மெட்ராஸ்காரங்களை பத்தி ஒரு படம் வந்தாலே அது எப்படி வரும்னா, ஆத்தா அம்மா மெட்ராஸ்காரனுக்கு மரியாதை கொடுத்து வாலி மோகன்தாஸ் அவரே மெட்ராஸ்காரனை தலையில தூக்கி அந்த டேரக்டர் வந்து மெட்ராஸ்காரன் பார்த்து வந்துட்டாரா? நான் தெரியாம தான் கேட்கிறேன், மெட்ராஸ்காரனா உங்களை இழிச்சு வாங்கினாயா? உங்களுக்கு கொலை பண்றதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு, கஞ்சி அடிக்கிறதுக்கு மெட்ராஸ்காரனை யூஸ் பண்ணுவீங்களா? மெட்ராஸ்காரனை வந்து பாருங்க, அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. இனிமே மெட்ராஸ்காரனை பத்தி யாருன்னா தவறா பேசுறீங்கன்னு வச்சுக்கா, இப்போ சொல்ல எங்க அதாவது பெரிய டேரக்டர் இருந்தாலும் சரி, சின்ன டேரக்டர் இருந்தாலும் சரி, எல்லாருமே மெட்ராஸ்காரனை திட்டு போய மொல்ல மாதிரி போய இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறவன் இந்த மாதிரி தான் காட்டுவீங்க. நீ திருச்சியில இருந்து, மதுரையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் மெட்ராஸ்ல சம்பாதிக்கிறதுக்கு வந்திருப்பீங்க. காரணம் இதுதான் மெட்ராஸ், இதுதான் மெட்ராஸ், மெட்ராஸ் இதுதான் மெட்ராஸ். இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சிறந்தது மெட்ராஸ். இன்னைக்கு இந்த பொங்கல்ல மெட்ராஸ்காரனை தூக்கி வச்சு பேசுறாங்க. இந்த மெட்ராஸ்காரன் படத்துல அந்த கதாநாயகன் அவர் ஷேன் வந்து அடிப்பொலியா உண்மையிலேயே அந்த மலையாளம் அவரு சூப்பரா நடிச்சிருக்காரு. கேரளா நடிகர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதுல வந்து
வில்லனா நடிச்சிருக்கிற நம்ம தம்பி கலையரசன் அவர்கள் இவ்வளவு நாளா மெட்ராஸ்காரங்க எல்லாமே கெட்டவங்களாகவும் மற்றபடி வெளியூர்காரங்க எல்லாமே நல்லவங்களாக காட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இல்ல, மெட்ராஸ்காரன்ட்டையும் அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. அதே மாதிரி படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் பேர் தெரியல, சாம்சி. எனக்கு அப்பதான் தெரியும் அந்த 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது அந்த மியூசிக் வரும்போது நினைச்சேன் எவனோ கை தேர்ந்த இந்த மியூசிக் டைரக்டர் இருக்குன்னு. சாம் சிஎஸ் என்னது கூல் சுரேஷ், சாம் சிஎஸ் கூல் சுரேஷ். படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு தெரியல, பேர் வந்திருக்காரா? எப்போ ஜெகதீஷ் மாலாங்க போய் சந்திச்சு அந்த மாலாங்க போய் மாற்றதுக்கு நான் காரணம் இல்லப்பா, என்னைய விட்டுருக்கா. நான் இப்பவும் சொல்றேன், இந்த மெட்ராஸ்காரனை எப்பவுமே தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுறேன். செம்மையான ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. செம்மையான ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா இருக்கு. ஆடியன்ஸோட இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரோம். க்ரௌட் நல்ல ரெஸ்பான்ஸு. நாங்கள் எந்தெந்த சீன்லாம் விசில் வரும், எந்தெந்த சீன்லாம் மக்கள் கத்துவாங்கன்னு நினச்சோம், அது கரெக்டாக அதே போல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும். பாசிட்டிவாக தான் ரிவ்யூஸ் நேரத்தில் வந்துட்டு இருக்கு. ப்ரெஷ் ஷோ ஆகட்டும், செலிபிரிட்டி ஷோ ஆகட்டும், மக்கள்கிட்ட பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு. கேரளாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, அங்கேயும் நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே மக்கள் இந்த படத்தை வெற்றியாக கொண்டாடுறாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. ஆடியன்ஸோட படம் பார்த்தோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். மெட்ராஸ்காரன். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. நைட் நாங்கள் செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோலிங்கில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வந்து பாருங்கள். எல்லா படத்தையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பேசுங்க. ஸோ எல்லாரும் நீங்கள் எல்லாம் வந்ததே ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் மெட்ராஸ்காரன் வந்து இன்னைக்கிலேருந்து மக்கள் உங்களுக்கு தான். எல்லாரும் போய் படம் பாடுங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். எல்லாரும் ஐ மீன் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் படம் பார்த்துருக்காங்க. சில டிரெக்டர்ஸ்லாம் படம் பார்த்துருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே மக்களோட சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ ஆல் லவ் தி ஃபிலிம். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் இட் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல் தமிழ் படம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு என்கிட்ட ரொம்ப ஹாப்பி. இந்த லான்ச் தந்ததுக்கு ஜெகதீஷ் ப்ரோ, ஆலி ப்ரோ ரொம்ப நன்றி. கலையரசன் ப்ரோ, ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ தேங்க்ஃபுல். எல்லாருமே படம் பார்ப்போம், ஜெனுவினான ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் தான், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸு. கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அமையும். ஆமாம். படம் பண்ணுறோம், அப்ரோச் பண்ணோம், ஈஸி தான். ஆனால் நல்ல வேலை பார்த்துருக்காரு. படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். மெட்ராஸ்காரன் படம் வேற லெவலில் இருக்குது. படம் ஆர்டிஸ்ட் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பக்கம் பண்ணியிருக்காங்க. படம் ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் இருக்குது.
ஒவ்வொரு சீனும் நீங்கள் வந்து என்ன நடக்குது எதிர்பார்க்க அளவு டேரக்டர் கொண்டு வந்து அதில் நிறுத்தியிருக்கார் படத்தில். வேறு லெவல். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் கலையரசன் சார்லேருந்து எல்லா ஆர்டிஸ்டும் ஹீரோலேருந்து எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதாவது எமோஷனில் சென்டிமெண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகி இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் படத்தில் நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மெட்ராஸ்காரனை ஜெயிக்குவீங்க. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் மெயினா இது ஷான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபேவரட் சீனா எல்லாமே ஃபேவரட் சீனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்களும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் சில பேர் நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா 100 நீங்கள் உங்கள் 110 மார்க் வச்சுருந்தீங்க, அதுக்கு ஃபுல் மார்க் தான் கொடுப்பீங்க. ஏன்னா நானும் அது 100 கொடுப்பேன். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது வந்து நிறைய நல்லாயிருக்கும். எல்லோரும் போய் பாருங்கள். இது உனக்கு எந்த ஆர்டிஸ்ட் பிடிச்சிருந்துச்சுமா? கலையரசன் சார் பிடிச்சிருந்தீங்களா, ஷான் ப்ரோ பிடிச்சிருந்தீங்களா? ரெண்டு பேருமே பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயினில் யார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நிகாரிகா மேடம் பிடிச்சிங்களா இல்லை ஹீரோயினில் யார் பிடிச்சிருந்துச்சு? அது ரெண்டு பேரும் எனக்கு எல்லாருமே பிடிக்குது. நான் அதனால யாரும் சொல்றது இல்லை. படம் சூப்பராக இருக்குண்ணா. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங் வைஸ் அதே மாதிரி ஃபைட் வைஸ் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேரக்டர் அவங்கவுங்க கேரக்டர் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யார் இதில் குறை கிடையாது. ஸோ கம்பல்சரி எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பொங்கலுக்கு நல்லா வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை பார்த்துட்டு. சாங் தான் இல்லை ஹைலைட்டு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். டைரக்டர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா எப்படி சொல்ற ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உட்காந்து பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணா. புரியல. ஃபைட் சீனாவே ரத்தம் தெரியுதுதானா ஃபைட் சீனு. மெட்ராஸ்னா என்னன்னா வெட்டிச்சாதானே மெட்ராஸ். வெட்டி இல்லாமல் மெட்ராஸ் இருக்கோமா சொல்லுங்க. அதனால வர்த்துனா சூப்பராக இருக்குண்ணா படம். தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலியோட வந்திருக்கோம். படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே. மெட்ராஸ்காரன் பார்த்தோம். படம் நல்ல மூவி தான். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக போகும். போர் அடிக்காது. ஆமாம், ரெண்டாவது படம். அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி போகும். இது வந்து டோட்டலாக வேறு. நல்ல ஒரு மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. வன்முறைலாம் இல்லை. கரெக்டான ஸ்டண்ட்டு, கரெக்டான ஃபைட் சீன் எல்லாமே இருக்குது. நல்ல மூவி தான். இல்லை, அதாவது அவர் சென்னையில் வாழ்கிறார். மெட்ராஸ்கார் தான். அதாவது புதுக்கோட்டைக்கார் தான் அவர். மெட்ராஸில் வந்து வாழ்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் ஆகுது மூவி. ஒரு இதுக்காக வர்றாரு. அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த ரீமிக்ஸ் சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. மெட்ராஸ்காரன் படம் நீங்கள் டைட்டில் கேட்டாலே தெரிஞ்சிருக்கோம். சில பண்ணி பக்கத்து மெட்ராஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இதுவாக எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் சண்டை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா டோட்டல் தமிழ்நாடே கவர் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். நல்ல ஒரு படம். பொங்கலுக்கு ஏற்ற படம். நல்லா ஃபேமிலி ஓரியன்டு. லவ் சீக்வன்ஸு, ஃபேமிலி சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு மூவி இது. கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எமோஷன் வேறு லெவலில் பிஜிஎம்மாக இருக்குது. எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன். இன்ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், நம்ம கண்ணிலே வந்து கொஞ்சம் கண்கலரமாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாமே சொல்லிடக்கூடாது. இதில் நல்ல மூவி. ஃபேமிலி இப்போ இல்லை நடிச்சு இல்லை. நான் படம் பார்க்க வந்தோம். அவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்து மெட்ராஸில் வந்து பொழைக்க வந்திருக்காரு. திரும்ப மெட்ராஸ்லேருந்து புதுக்கோட்டை சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அந்த படத்தை ஏன் மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சாரு? ஏங்க இப்போ உங்கள் சொந்த ஊர் இருக்குங்க? என் சொந்த ஊர் மேலத்துறை. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்க, உங்கள் சுற்று விட்டாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க, ஏய் மெட்ராஸ்காரன் வந்துருக்காண்டா. ஏன்னா நீங்கள் 10 வருஷம் இங்கே மெட்ராஸில் இருந்திருப்பீங்க. அப்போ உங்க என்ன சொல்லுவாங்க, மெட்ராஸ்காரன் வந்திருக்காண்டா அப்படி தான் கூடுவாங்க. செலமா பட்ட பேர் வச்சு கூடுவாங்க. அந்த மாதிரி தான் மெட்ராஸ்காரன் வந்திருக்காண்டா. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் படத்தில் சொல்லியிருக்கு. இல்லை அது சொல்கிறாங்களே படத்தில். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் படம் பார்த்தீங்களா? இல்லை படம் நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரியும் உங்களுக்கு. புதுக்கோட்டையிலேருந்து திருப்பி மெட்ராஸ் போகிறாரு. திருப்பி மெட்ராஸ்லேருந்து புதுக்கோட்டை மேரேஜ் பண்ண போகிறாரு. அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ சொந்த ஊரில் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு
புரியல புரியல இன்னொரு நார்மல் உள்ளூர்காரன் சொல்லவே இல்லையா நம்ம டேலாக் வச்சு விசால் படம் மாதிரி இல்லைங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏதோ ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உள்ளூர்காரன் பேசுவீங்களா சால்வ் பண்ண தான் பார்ப்பீங்க அது நீங்கள் விலை கொடுக்க மாட்டீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் யாருக்கு கால் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவீங்களா சொந்த அதான் பார்ப்பீங்க தவிர அது உள்ளூர்காரன் சொல்ற அளவுக்கு இந்த இருக்கிற கண்டென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு லேடிஸ் ஒரு கர்ப்பிணி பெண்ணை இறந்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பயந்தா வரும். அந்த இது பேச முடியாது. நம்மளுக்கு பயந்தா வரும் தவிர நம்ம வந்து உள்ளூர்காரனா இங்கே லோக்கல் இருக்கிறா இந்தியா அந்த சந்திரம் இந்த முட்டு சந்திரா சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே இருக்கோம்டா இங்கே அப்படிதான். நல்ல படம் பாருங்க. படத்துக்கு வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வரலாமாண்ணே? அதான் சொன்னேன். ஃபேமிலி வரலாம், லவர்ஸ் வரலாம், ஃபைட் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்ல படம். தீபாக்கா வந்து எல்லா கேரக்டர்லையுமே அழுகுற சீன் தான் பண்றாங்க. இந்த படத்துலயும் அழுகுற சீன் தான் பண்றாங்க. சார் இப்போ இவரு பார்த்தீங்களா மொட்டை ராஜேந்திரன் அவர் வில்லன் தான் பண்ணுவார். அவர் தான் ஹீரோவை பண்ணுவாரா? அதே தீபாவுக்கு என்ன வருமோ அதான் பண்ணுவாங்க. புரியுங்களா? உங்களுக்கு என்ன வருமோ எந்த பண்ணி நான் அதான் பண்ணுவேன். அவங்க அது நீங்கள் படம் பாருங்கள். நீங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் வெளியே எப்படி பார்த்துருப்பீங்களோ நீங்கள் உள்ளே பார்க்கும் போதும் ஸ்க்ரீனில் பார்க்கும் வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் படம் போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. படத்தில் வந்து ஹீரோவே வந்து நானே டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து தமிழில் வந்து ஆனால் ஒன்று சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. தமிழ் பேசுகிறாரு. இல்லை 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 அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சினிமா என்பது ஆனால் ஒரே சொல்கிறேன், சினிமா என்பது வந்து கண்ணை திறந்து கனவு காண்பது. அதுதான் சினிமா. நம்ம வந்து மலையாளத்துக்கார இல்லை இல்லை ஆனால் இப்போ நம்ம லாங்குவேஜில் தான் நம்ம கேட்கணும். எல்லா டப்பிங்குமே அவர் ஓனாக தான் பேசியிருக்காரு. அவர் ஓன் வாய்ஸ் பிரதர் இது. அதை ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மலையாளம் கலந்து வருது. அதை நீங்கள் எப்படி நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறோம். ஏங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை சொல்கிறேன், ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. இல்லை என்ன இல்லை அந்த அது இயல்பு. அது ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. அதாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இருக்குங்க, அதை மாற்ற முடியாது. ஸோ அவருக்கு மலையாளத்துலேருந்து ஒரு பண்ணும் போது நம்ம அது பண்ணலாம். இல்லை நம்ம தமிழர்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கிட்டாங்க? ஏற்றுனா தான் படம் ஓடிட்டு இருக்கு. மெட்ராஸ்காரன் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஷானோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ சூப்பராக இருக்கு, பார்த்துட்டு வந்துட்டோம். ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்கு. சாரி ஆக்சுவலாக ஷான் தான் ஹீரோ. கலை அதாவது என்ன சொல்கிறது, கதையோட நாயகன் ஷான். அண்ட் அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே அது ஈக்குவல் பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க. ஹீரோக்கு ஆப்போனண்ட்டாக கலை பண்ணாலுமே அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா யூடியூப்பில். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம எவர் கிரீன் சாங்னு சொல்லலாம். நம்ம காதல் சடுகுடு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் தான் ஆக்சுவலாக இதில் வந்து மேஜராக வந்து இருக்கும். வைலன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு எதனால் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதனால எப்படி இது வைலன்ஸாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.